ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 469 பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபில்லர் எபிசோட். பாஸ்ட்ல ககாஷி நம்ம மிஷன்ஸ்லாம் முடிஞ்சது எல்லாம் டிஸ்மிஸ் ஆகுங்கன்பாரு. நருட்டோ என்ன அதுக்குள்ள முடிஞ்சிச்சா, இந்த மிஷன் எல்லாமே போரிங்கா இருக்கு, எங்களுக்கு எப்பதான் எஸ் ரேங்க் மிஷன் வரும்னு கேட்பான். சாஸ்கே எஸ் ரேங்க் மிஷனா, உன்ன போல ஒரு லூசர் இருக்கான்பா. சக்குரா எப்படா அப்படி பேசுற, நம்ம இன்னும் கெனின் தான்பா. நருட்டோ அடிதடி உள்ள மிஷன்ஸ் வேணும்னு கேட்பான். ககாஷி இப்போதைக்கு மிஷன்ஸ் இல்ல, கிளம்புங்கன்ட்டு போயிருவாரு. நருட்டோ கடுப்பாவான். சக்குரா சொன்னது கேட்டையில, நம்ம 2 பேர் வேணா இன்னைக்குன்பா, நான் வீட்டுக்கு போறேன்ட்டு கிளம்பிடுவான் சாஸ்கே. நருட்டோ அப்படியே இருங்க, நம்மனால மட்டுமே இப்போதைக்கு செய்ய முடிஞ்ச எஸ்ராக் மிஷன் இருக்குன்பா. சக்குரா ஒரு லுக் விடுவா. நருட்டோ பல தடவை ஃபெயில் ஆன மிஷன் நம்மனால மட்டுமே செய்ய முடிஞ்சது. ககாஷி சென்சேவோட முகம் பார்க்க எப்படி இருக்குங்கிறத நம்ம டார்கெட் ரொம்ப பெஸ்டா வச்சிருக்க ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம் வாங்கன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்பெஷல் மிஷன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சக்குரா என்ன பேசுறான்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, அதெல்லாம் விட்டுத்தள்ளு, சரிதானே சாஸ்கேன்பா. சாஸ்கே இன்னைக்கு ஏத்த நல்ல மிஷன் தான்பா. சக்குரா வெளியே சமாளிச்சு சிரிச்சாலும் மனசாச்சி நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட சாஸ்கேன்கும். சக்குரா நருட்டோ கிட்ட எப்படி பண்றது, நம்ம ட்ரை பண்றப்பெல்லாம் ஃபெயில் ஆயிடுறோம்பா. நருட்டோ ஆல்ரெடி பிளான் இருக்குன்பா. சக்குரா என்னங்குவோம். நருட்டோ போட்டோஸ், ககாஷி சென்சே இருக்க எல்லா போட்டோஸையுமே தேடி பார்ப்போம், ஒன்லனாவது மாஸ்க் இல்லாம இருப்பார்லன்பா. சக்குரா அதை நான் சொல்லேன்னு நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி எல்லா போட்டோஸையுமே செக் பண்ணிட்டேன், எல்லாத்துலயும் மாஸ்க் போட்டிருக்காருன்பா. இந்த இடத்துக்கு வந்த சுகேயா நிஞ்சா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஹொகாகேக்கு சப்மிட் பண்றது, அதுல வேணா அந்த மாதிரி போட்டோ இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா அது ரொம்ப கிளாசிஃபைடான சீக்ரெட்டா வச்சிருக்க டாக்குமெண்ட், அதுல அவ்வளோ ஈஸியா கை வைக்க முடியாதுன்பாரு. நருட்டோ நாங்க பேசிட்டு இருந்ததை கேட்டையான்பா. சக்குரா கேட்டா என்ன கேட்கலன்னு என்னன்னு திங்க் பண்ணுவா. சாஸ்கே யாரு நீன்னு கேட்பான். நான் சுகேயா, ஒரு போட்டோகிராஃபர், ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்திருக்கேன் கதைகள் கேட்கன்பா. நருட்டோ நார்த் சவுத்லாம் என்னாச்சுன்னு கேட்பான். சக்குரா அதெல்லாம் தேவையில்லாததுன்பா. சுகேயா நான் ஒரு விஷயத்துக்காக வரும்போது தான் நீங்க பேசிட்டு இருந்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை கேட்டன்பா. நருட்டோ இவன் நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டிருக்கான், இவன் கதையை முடிச்சிடலாம். சக்குரா முட்டாள்னு மண்டையிலே கொட்டுவா. சாஸ்கே இந்த ஆள் சொல்றது சரிதான், நெஞ்சா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க முழு முகத்தை காட்டணும், வெளிப்படையா அந்த இதை பத்தி நம்ம யோசிக்காம போயிட்டோமேன்பா. இந்த லிட்டில் அட்வென்ச்சர்ல நானும் சேர்ந்துக்கிட்டான்னு கேட்பான் சுகேயா. சாஸ்கே எதுக்குன்னு கேட்பான். சுகேயா சிம்பிள் தான், இந்த ககாஷிங்கிறவன மாஸ்க் இல்லாம கேப்சர் பண்ணா ஹிடன் லீஃப் வெளியிட்டதுலயே ஒரு பெரிய ஸ்கூப்பா இருக்கும், இவன் அதுல எனக்கு அதிக பணம் கூட கிடைக்கலான்பா. நருட்டோ உங்களுக்கு பணம் கிடைச்சா எங்களுக்கு ராமன் ட்ரீட் வைக்கணும்பா. சுகேயா டம்ப்ளிங்ஸும் தரேன் போதும்லன்பா. சாஸ்கே இப்போ இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்பா. சக்குரா வெளியே எக்ஸைட் ஆகாத மாதிரி மனசாட்சி பயங்கர எக்ஸைட்மெண்டோட இருக்கும். நைட் ஒன்னா கேதரா இருப்பாங்க. சக்குரா சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் இருக்க இடம், இது ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் மிஷன், எங்களோட கீப் அப் பண்ண முடியுமா சுகேயான்னு கேட்பா. சுகேயா நான் போட்டோகிராஃபரா இருக்க முன்னால ரெக்கார்ட் அண்ட் ஃபைல் பண்ற நிஞ்சா தான்பா. நருட்டோ இந்த மிஷன் ஆரம்பிக்கலான்பா. ஸ்கேட்டர் ஆவாங்க. கார்டு கொட்டாய் விடுறப்ப எல்லாரும் உள்ள போயிருப்பாங்க. சாஸ்கே லாக் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். நருட்டோ இன்னும் முடிக்கலையாடான்பா. சாஸ்கே வாய் மூடிட்டு நின்றான்பா. சுகேயா ஸ்விட்ச் பண்ணிக்கலாமான்ட்டு அவன் லாக் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். இதுக்கு முன்னால என்ன டிவிஷன்ல இருந்துன்னு சொன்னு கேட்பான் சாஸ்கே. சுகேயா இன்டெல் டிவிஷன்ல லார்ட் ஹொகாகேவோட டைரக்ட் ஆர்டர்லன்பா. சாஸ்கே சக்குரா ஹேண்ட்பு பிளாக் ஆப்ஷன்பாங்க. சுகேயா ஆமா அது விஷயங்கள் நடந்து முடிஞ்சது, இப்ப நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்பா. சாஸ்கே உன் பாஸ்ட் கன்சிடர் பண்ணா இப்ப நீ செய்யறலாம் நல்லாவா இருக்கு, ஹேண்ட்பு ஒன்னு டார்கெட் பண்ணலான்பா. டோர் ஓபன் பண்ண சுகேயா அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க வாங்க போலான்பா. ஏகப்பட்ட சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இதுலயா தேட போறோன்பா. சக்குரா சீக்கிரம்பா. சுகேயா தேடுறப்ப சுகேயா கண்டுபிடிச்சிட்டேன் இதே தான்பா. எல்லாரும் வந்து பாக்குறப்ப அந்த ஃபைல் ஓபன் பண்ணுவான், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு எழுதிருக்கும். நருட்டோ காத்துட்டு இருந்த மொமெண்ட் வந்துருச்சுன்பா. அந்த போட்டோவை வெளியெடுக்கிறப்ப ஹேண்ட்பு எல்லாரும் அசையாம அப்படியே இருங்க, எதிர்க்க பார்க்காதீங்க, விஷயங்கள் மோசமாயிரும்பாங்க. நருட்டோ தும்பல் வரமாயிருக்குன்பா. சகுரா ஹோல்ட் பண்ண சொல்லுவா. ககாஷியோட கண்ணு வரைக்கும் தெரியும் இவ்வளவு தூரம் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நருட்டோ ஹிருசன் கிட்ட பயங்கர திட்டு வாங்குவான். ககாஷி சுகேயா கிட்ட இன்ஃபில்ட்ரேஷன் மிஷன் அன்பாரு. சுகேயா நான் ஆரம்பத்துல இருந்தே தடுக்க பார்த்தேன், இவங்க தான் நான் சொன்ன பேச்சு கேட்கவே இல்லைன்பா. நருட்டோ செம்ம கடுப்பாய் திட்டுவான். சக்குரா ஆரம்பத்துல இருந்தே திட்டம் போட்டது இவன் தாங்கன்பா. சுகேயா அவங்க முகம் பார்க்க எப்படி இருக்குன்னு அவங்க பார்க்க விரும்பினாங்கன்பாரு. ககாஷி நீங்க ஃபார்மர் அன்புள்ள இந்த மாஸ்க்குள்ள நான் எப்படி தெரிஞ்சா என்னங்கன்னு கேட்பாரு. சுகேயா சிரிப்பாரு. நருட்டோ செய்யறலாம் செஞ்சுட்டு எங்களை போட்டு கொடுக்குறியான்பா. சாஸ்கே வினோதமா இருக்கப்பவே நினைச்சன்பா. ஸ்கில்டா இருந்த ஃபார்மர் அன்பு வேற, நீ இதை தனியாவே செஞ்சிருக்கலான்பா. சக்குரா ஹேண்ட்ஸமா இருந்துட்டு இப்படி கேவலமான விஷயத்த பண்றவங்களை பார்த்தா தான் கஷ்டமா இருக்குன்பா. சுகேயா மன்னிப்பு கேட்டு ககாஷியோட முகத்தை போட்டோகிராஃப் எடுக்கல நான் உதவுறேன், என்னோட போட்டோகிராஃபி ஸ்கில்ஸை அட்வான்டேஜா பயன்படுத்திக்கங்கன்பாரு. நருட்டோ என்ன இன்னும் பண்ண நினைக்கிறேன்னு கேட்பான். சுகேயா ஏன் நீ கிவ் அப் பண்ணிட்டேன்னு கேட்பாரு. நருட்டோ என்ன பிளான்னு கேட்பான். சுகேயா வேணா போய் ககாஷியை பார்த்து மீல்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட்றப்ப போட்டோ எடுத்துடலாமேன்பா. சக்குரா அதெல்லாம் பண்ணியாச்சு, சொல்ல போனா நிறைய பண்ணிட்டோம், ஆனா ஃபெயில் ஆயிட்டோன்பா. சாஸ்கே எப்பெல்லாம் நாங்க ஒரு முகத்தை பாக்குறக்கு
போறோமோ அப்பெல்லாம் இன்டரப்ஷன் ஆச்சுன்பான். சுகேயா நான் உருவாக்குனா இந்த மல்டி எக்ஸ்போஷர் கேமரா வச்சு நமக்கு அட்லீஸ்ட் ஒரு போட்டோனாவது கிடைக்கும் பாரு. இதுக்கப்புறமா ஸ்வீட் செஸ்ட்நட்ஸ்ல நருட்டோ கக்காஷியை மீட் பண்ணி ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசியாலும் சென்சேன்பான். கக்காஷி எதை பத்திங்கவான், நம்ம ஏன் டம்ப்ளிங் சாப்பிட்டு இதை பத்தி பேசக்கூடாதுன்ட்டு நருட்டோ தட்ட நீட்டுவான். சுகேயா தயாருன்பாரு. பயங்கர சஸ்பென்ஸா போகும். கீபா வந்துட்டு ஹாய் சொல்லுவான். நருட்டோ நாங்க இங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், நீ கிளம்படான்பான். அப்படி என்னன்னு கேட்பான் கீபா. அக்கமாரு பறவை துரத்துவோம், அது பறக்குங்க. கக்காஷி அதை கண்டுபிடிக்க போறேன்னு பாரு. நருட்டோ மனசுக்குள்ள சாப்பிட்டாரா, ஆனா இந்த தடவை கேமராவில புடிச்சிருப்போன்ட்டு சிரிப்பான். இதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஒரு போட்டோலும் கூட முகம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்காது. என்னடா இதுன்ட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க நருட்டோவும் சக்குராவும். சாஸ்கே இந்த இடத்துல ஏதோ தெய்வீக சக்தி வேலை செஞ்ச மாதிரி இருக்குன்பான். சுகேயா எனக்கு தெரிஞ்சதுக்கு அர்த்தம் இதோட இந்த மிஷின் முடிஞ்சது, டிஸ்மிஸ் ஆகலான்னு பாரு. நருட்டோ அண்ட் சக்குராவுக்கு தலை தொங்கிரும். கக்காஷி ஒளிஞ்சது பாப்பாரு. சுகேயா நான் போறேன்ட்டு கிளம்புறப்ப கீபா நருட்டோன்னு கூப்பிடுவான். மற்றவங்களும் வருவாங்க. என்ன பண்றதாடா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பான் கீபா. நருட்டோ நீங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்பான். கக்காஷி மேக் அவுட் பாரடைஸ் படிச்சுட்டு வரப்ப ஹினாட்டா வேகமா ஓடி வந்து கக்காஷி சென்சே நல்ல டைமிங் அந்த பக்கம்ட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு பேசுறத கேட்ட கக்காஷி முதல்ல அமைதியாயிட்டு என்னங்கிற விஷயத்த சொல்லுன்னு பாரு. ஒரு லேடி தண்ணீர மூழ்கிட்டதா சொல்லுவா. கக்காஷி வந்து அந்த உமனை செக் பண்ணி பார்த்துட்டு நிலமா மோசமா இருக்கு, இவளோட பல்ஸ் வீக்கா இருக்குன்னு பாரு. அது வேற யாரும் இல்ல நம்ம தலைவன் நருட்டோ தான். மனசுக்குள்ள சக்குராவோட மெடிசன்ஸ் பர்ஃபெக்டா வேலை செஞ்சிருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுவான். உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தண்ணியில மூழ்கினவங்கள எப்படி காப்பாத்துவாங்கன்னு. கக்காஷி மாஸ்க் ரிமூவ் பண்ண வருவாரு. ஹினாட்டா பயப்படுவா. என்ன ரீசன்னு தெரிஞ்சவங்க எதுவும் கமெண்ட்லாம் பண்ணிடாதீங்க இதை பத்தி. கக்காஷி பக்கத்துல போகவும் நருட்டோ மாஸ்க் கழட்ட போறாருன்பான். செய்ய போன வேலையை கக்காஷி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நருட்டோ தூக்கிட்டு இந்த பொண்ணு ஆபத்தான நிலைமையில இருக்கா, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு பாரு. ஹினாட்டா வயர்லெஸ்ல பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சுன்பா. ஷிகமாரு அப்படின்னா பிளான் பிக்கு ஸ்விட்ச் ஆகலாம். சுகேயா உங்க பொசிஷன்ல நில்லுங்கன்பான். சுகேயா புரிஞ்சதுன்பாரு. கீபா ஸ்மெல் பண்ணிட்டு ஷிகமாரு சொன்ன மாதிரி அவர் இங்கதான் வராரு, எல்லாரும் தயாரா இருங்கன்பான். சோஜி கக்காஷி முன்னால வந்து எக்ஸ்பான்ஷன் ஜுட்ஸு அண்ட் ஹியூமன் போல்டர் பண்ணுவான். கக்காஷி எஸ்கேப் ஆயிட்டு என்னடா பண்ற அந்த உமனை வேறன்னு பாரு. கீழே நிக்கிறப்ப இன்செக்ட்ஸ் வச்சிருப்பான் ஷீனோ. ஹிடன் ஜுட்ஸு பீட்டில் ஸ்பேர் பண்ணுவான். கரெக்டா கக்காஷியை பிடிச்சிருப்பான். ஈனோ வந்துட்டு மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு பண்ணுவா. குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி தவளை வந்துரும். தவளைக்குள்ள போன ஈனோ அலறுவா. எந்திரிச்சு கக்காஷி இங்க பாருங்க என்ன பாக்கணுங்கிறதுல ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா இந்த உமனை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் ஆகணும் பாரு. ஷிகமாரு ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு பண்ணிருப்பான். நருட்டோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு சுகேயா இப்ப பண்ணுங்கன்பான். வந்த சுகேயா ஃபைனலா ஒர்க் ஆயிடுச்சு நருட்டோ, நீ கேட்ட ராமனன் டப்ளிங்ஸ் உனக்கு கிடைக்கும் பாரு. நருட்டோ கைஸ் பாத்தீங்களா பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்பான். இறுதி அன்பா சாஸ்கே ஷீனோ நீ எங்களுக்கு கடமைப்பட்டிருக்க, அதுக்கு காரணம்பான். நருட்டோ லிசனே பண்ணிருக்க மாட்டான். கக்காஷி சென்சே தயாரா இருங்கன்பான். ஈனோ ஷிகமாருன்ட்டு சீரப் பண்ணுவா. தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பான் கீபா. கக்காஷி கைஸ் வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமான்னு பாரு. சுகேயா கேமராவை தயாரா வைப்பாரு. ஷிகமாரு மாஸ்க கல்ற மாதிரி பண்ணவும் கக்காஷி இதை இன்னும் கொஞ்சம் சீக்கிரட்டா மிஸ்ட்ரியா வச்சிருந்தா இது இன்னும் நிறைய பேத்த கவரும் இல்லையான்னு பாரு. சோஜி டம்ப்ளிங்ஸ் அண்ட் ராமன் தான் இப்ப நடக்குதுன்பான். கக்காஷி அப்பனா எல்லாரும் லஞ்சத்துக்கு வேலை போயிட்டீங்களான்னு பாரு. ஷிகமாரு செக்மேட் சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுவான். கக்காஷி நிறுத்திக்கங்க, அதாவது தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கன்னு பாரு. மாஸ்க் முன்னால இழுக்கவும் எல்லாரும் ஆர்வமா பாப்பாங்க. கக்காஷிக்கே வேர்க்கும். நெஜி இந்த கிறுக்க வேறன்ட்டு ஓடி வருவான். லீ தயவு செஞ்சு என் கூட சண்டை போடு நெஜின்ட்டு வருவான். என்னடா பண்றீங்க தொல்லை பண்ணாதீங்கன்னு நருட்டோ. ஓடி வந்த டென்டன் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு ரெண்டு பேரும் தயவு செஞ்சு நிறுத்துங்கன்பா. ஷிகமாரு அண்ட் கக்காஷியை சுத்துன்னு சுத்திட்டு ஓடுவாங்க. டென்டன் ஷிகமாருவை தட்டி விட்டு சேஸ் பண்ணுவா. சாரி கேட்டு போவா. ஷிகமாரு தடுமாறி விழுகிறதுல ஷேடோ பொசிஷன் கட் ஆயிரும். கக்காஷி அப்படியே டிசப்பியர் ஆயிருவாரு. சுகேயா அப்படின்னா அது ஷேடோ க்ளோனான் பாரு. நருட்டோ என்ன நடக்குதுன்பா. சக்குரா அப்படின்னா கக்காஷி சென்சேவுக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்குன்பா. இதுக்கப்புறம் சுகேயா கொஞ்சம் மோசம் தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் பாரு. நருட்டோ இல்ல உங்களோட இன்னைக்கு நாள் நல்லா போச்சு அதுக்கு தேங்க்ஸ்ன்பா. சுகேயா அதுக்கப்புறம் எது தேவையானாலும் கூப்பிடுங்கன்ட்டு கிளம்புவாரு. நருட்டோ உங்களுக்கான ஸ்கூப் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும்ட்டு டாட்டா காட்டுவான். சுகேயா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க போலன்ட்டு போவாரு. தூரத்துல கக்காஷி டீம் காயோட இருப்பாரு. நெஜி கீபா டம்ப்ளிங் ஷாப் வந்தது ஒரு கோஇன்சிடென்ஸ்ன்பான். எல்லாரும் டீம் அப் ஆவாங்கன்னு யார் எதிர்பார்த்தான்பான். லீ டென்டன் எப்பயாவது இப்படி நடக்கிறதுன்னு கொஞ்சம் நல்லா தானே இருக்கும்பா. கக்காஷி எனக்கு தான் ரொம்ப மோசமா போச்சு, இந்த க்ளோன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி டயர்ட் ஆயிட்டான், ஆனா டீம் ஒர்க்ல என் மாஸ்கவே கழட்ட பார்த்தாங்கன்னு பாரு. நெஜி அந்த மாஸ்க் ஓபன் பண்ணாலும் கெட்டது எதுவும் நடந்திருக்காதுலன்பா. கக்காஷி மாஸ்க் ஓபன் பண்ணிட்டு சிரிச்சுட்டு மாஸ்க் கீழே பேக்கப் மாஸ்க் ஒன்று வச்சிருக்கேன் பாரு. நருட்டோவை காட்டுவாங்க. சாப்பாடு தான் பெஸ்ட் வேணும் எனக்கு தோணுதுன்பான். சாஸ்கே அதுலதான் அதிக வாய்ப்பு இருக்குன்பான். சக்குரா ஆனா பிரச்சனையே கக்காஷி சென்சேவை நம்ம கூட சேர்ந்து எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு கேட்பா. லீ டீம் 7 வரதை எட்டி பார்த்துட்டு பிரச்சனை அவங்க இந்த பக்கமா தான் வராங்கன்பான். எல்லாரும் டிசப்பியர் ஆவாங்க. வெளியே போற சுகேயா காய பார்த்துட்டு ஷாக் ஆவாரு. கடந்து போனதுக்கு அப்புறமா தான் ரிலீஃபே ஆவாரு. காய் சுகேயாவை கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கான்னு கேட்பாரு. சுகேயா நான் எதுவும் அது மாதிரி பார்க்கலேன்பாரு. காய் பார்க்குற பார்வையிலேயே சுகேயாவுக்கு இருக்கும். காய் கக்காஷிங்கவும் அள்ளுவிடும். காய் அவனும் அவன் டீமும் கிராமத்தை சுத்தி சலசலப்பு ஏற்படுத்திட்டு இருக்கதா கேள்விப்பட்டா. உங்களை ஸ்டாப் பண்ணதுக்கு சாரின்பாரு. பரவாயில்லன்ட்டு சுகேயா போறப்ப திரும்ப கூப்பிடுவாரு. காய் ரொம்ப பக்கத்தால நினைப்பாரு. சுகேயா ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்பாரு. காய் நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்பாரு. சுகேயா இதுக்கு முன்னால மீட் பண்ணதே இல்லைங்கவும் எக்ஸ்கியூஸ் கேட்டு காய் போவாரு. அவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிச்சே தான் போவாரு. சுகேயாவா வந்தது நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு பர்சன். அவரோட ஃபேஸை ஃபுல்லா பார்க்க போறோம். யாருன்னு தானே கேட்குறீங்க. இப்போ வரைக்கும் யார் முகத்தை பார்க்கணும்னு எல்லாரும் போராடிட்டு இருந்தாங்களோ அவர் ஃபேஸை தான் பார்க்க போறோம். கக்காஷி அவரோட மேக்கப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு குரல் மாத்தி பேசுறது, தொண்டையில கொஞ்சம்
ஸ்ட்ரெயின் ஏற்படுத்துதுன்னு பாரு. இதுக்கப்புறம் குளிப்பாரு. கக்காஷி கேமராவை வாடகைக்கு வாங்கியிருப்பாரு. அதுக்கான அக்ரிமெண்ட் இருக்கும். கக்காஷி டீம் 7 பார்த்துட்டு இந்த மிஷன் உண்மையாமே ரொம்ப நல்லா தான் போச்சுன்ட்டு. பெல் ஸ்நாச்சிங் மிஷன் அப்ப இருந்ததை விட இப்ப இவங்களோட டீம் ஒர்க் ரொம்பவே பெட்டரா இருக்கு. அதனால ஒரு 2 or 3 attempts வரைக்கும் தான் கீப் அப்பே பண்ணிருக்க முடியும்ட்டு மாஸ்க போடுவாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனெக்டிங் தாட்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க.